உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் இரு. என்னாச்சு? ஒரு நிமிஷம். இந்தா, இது ஒரு வாய் கடிச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாய் சாப்பிடு. இது ஒரு கடி கடிச்சுக்கோ. ஏய் சான்ஸ் இல்ல, செம்மையா இருக்கு. இருக்கணும்ல, இப்படி சாப்பிடு, நல்லா இருக்கும். நீ சாப்பிடு. சாப்பிடு. ஏன் போனா? அண்ணி கூப்பிடுறாங்க. கண்மணி எதுக்கு இப்ப கால் பண்றா? சொல்லுடே. வீரா, நீ எங்க இருக்க? ஏன் இன்னைக்கு கடைக்கு வரல? நான் கொஞ்சம் வெளியில இருக்கேனே. ஹலோ, கோயில் மணி சத்தம் கேக்குது. அப்ப கோயில்ல தான் இருக்காங்களா? என்னடி விஷயம்? கடையில் ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? நான் வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை காணுமே தான் கால் பண்ணேன். சரிடி. கோயில்ல இருக்கியா? அப்ப நீதான் அவன் லவ் பண்ற பொண்ணா? நீ அங்கே இரு, வர. ஒரு மாதிரி இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது என்ன பிரமாதம்! அந்த சைடுல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அங்க வந்து பார்த்தா ஊர் அவ்வளோ அழகா தெரியும். செம்ம அழகா இருக்கும். வா போய் பார்க்கலாம். போலாம். அண்ணா, எங்கதான் அண்ணா? நிறுத்துங்க அண்ணா. ஒரு 5 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றேன். இவன் நம்மளை பார்த்துட்டா அவ்வளவுதான், காரியம் கெட்டுருமே. தெரியவே மாட்டேங்குது. தலை வலிக்குது, இன்னைக்கு கடைக்கு போலன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப எங்க கிளம்பிட்ட? கடையில ஆள் இல்ல, அதான். ராகவா இருக்கா, மாறா இருக்கா, அப்புறம் என்னன்னா நீ போய் படு கொஞ்ச நேரம். என்னன்னா என்னமோ பொறுப்பு வந்துருச்சு, தெரிஞ்சுட்டான்னு சொன்ன. இன்னைக்கு அவன் கடைக்கே போகல. கடைக்கு போலையா? வேற எங்க போனா? என்ன கேளு. முன்னால குடிக்காம இருந்ததெல்லாம் சும்மா நாடகம் போட்டிருக்கான். சேர்த்து மொத்தமா இன்னைக்கு குடிச்சிட்டு வருவான் பாரு. அப்படி வந்தானா அவனை வாசலோட துரத்தி விட்டுரு. நீ உள்ள கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போடாத. போதும்னா, அவன் அப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டான். என்கிட்ட சொல்லிருக்கான், கண்டிப்பா குடிக்காம தான் வருவான். எப்படி நீ மட்டும் அவனை நம்புற? அவன் கடைக்கு வராம எங்க போனான்னு தெரியுமா உனக்கு? உன்கிட்ட சொன்னானா ஏதாவது? தெரியாது. அவ்வளவு பொறுப்பானவன் இருந்தா சொல்லிட்டு தானே எங்கேயாவது போயிருக்கணும். ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும்னா. கடையை பாக்குறத விட வேற என்ன முக்கியமான வேலை? அதுவும் யாருக்கிட்டையும் சொல்லாம. தண்டம். இத்தனை நாள் வேலை செய்யறனாலும் கடையிலேயே சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அதுக்கும் மட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதண்ணா. நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா மாறிடுவான். அவன் வாழ்க்கையிலயும் நல்லதெல்லாம் நடக்கும்னா. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. ஏதாவது பிரச்சனை பண்ணுவது நிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. என்ன அப்படி பாக்குற? அவன் உருப்படணும்னா அவனை கண்மூடித்தனமா நம்பறல்ல. முதல்ல அதை நிப்பாட்டு. நீ கொடுக்கற சப்போர்ட்ல தான் அவன் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்ன வேணா சொல்லு, ஏன் மாறன நான் நம்புறேன். அவன் கண்டிப்பா மாறுவான். பாப்போம் பாப்போம். சரி, கோவத்துல சாப்பிடாம இருந்துறத. சாப்பிடு.
எங்க போயிருப்பான் இவன்? ஹாப்பி ஹோலி. ஜாலியா இருக்குல்ல? மரா, ஆ, இந்த பொடியில படம் எனக்கு கூட்டிட்டு போயிறேன். ஏன் உனக்கு பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா இப்ப வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஏன்? பொடியில மட்டும் படமா கூட்டிட்டு போறியா? ம், ஏய், ஒண்ணும் இல்ல, என் பின்னாடி வா. மரா, சொன்ன கேளு. வேணாம். வா, ஏய், பாத்துக்கிறேன், வேணாம் வா. வேணாம், சொன்ன கேளு. ஏய், போடாதீங்கடா. ஏய், வா வா வா, இந்த பக்கம் வா. அமைதியா சைலண்டா இரு. வீரா, ஆ? என் லைஃப்ல நான் எப்பவுமே இப்படி இருந்தது இல்லை. என்னன்னு தெரில, கொஞ்ச நாளா நான் ஆளே மாறிட்டேன். ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறேன். எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு எப்பவுமே குடிக்கிறது தப்புன்னு தோணுதே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் அத்தை தான் என்னை வளர்த்துச்சு. அது தினமும் கெஞ்சும், ஆனால் அது சொல்லியே நான் கேட்டதில்லை. ஆனால் இப்போ குடிக்கிறது ஏதோ பெரிய தப்புன்னு தோணுது. தோணுதுல? ஆ, அப்ப பெரிய மாற்றம் தான். அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் நான் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கேன்னே இப்போ தான் புரியுது. உனக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் என்னை பற்றி யோசிக்க வேறு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா அந்த எண்ணமே இல்லை. நான் எப்படியான ஆள்னா, இன்னைக்கு பொழுது எப்படி போதோ அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற ஆள். நாளைக்கு என்ன பண்ணுறது, ஃப்யூச்சரில் வர பிரச்சனை பற்றியெல்லாம் யோசிச்சதே இல்லை. ஆனால் இப்போ யோசிக்கிறேன். ஃப்யூச்சர் பற்றி நிறைய யோசிக்கிறேன். எப்படி வாழணும், என்னென்ன செய்யணும், இது போல் நிறைய ட்ரீம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஒரு மனுஷனும் லைஃப்பில் சந்தோஷமாக வாழணுன்னா அவன் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஹோப் இருக்கணும். அதுக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற யாராவது ஒருத்தர் நம்மளை ரொம்ப நம்பணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழவே முடியும். அந்த நம்பிக்கையை நீ என் மேலே வச்சிருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.